Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல saree fallsல என்னென்ன sizes இருக்கு, எந்த size falls என்னென்ன மாதிரி சாரிக்கு யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். saree falls வந்து மூணு சைஸ்ல இருக்கு. நம்ம பொதுவா யூஸ் பண்றது இந்த பெரிய சைஸ் falls. இதோட width வந்து 5 inches. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து 4 inches இருக்கு. அண்ட் அதை விட சின்ன சைஸ் வந்து 3.5 inchesல இருக்கு. இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட ரேட்டும் டிஃபர் ஆகும். பெரிய சைஸ் ஃபால்ஸ் வந்து 20லேருந்து 25 ரூபாய் இருக்கும். மீடியம் சைஸ் வந்து 15 rupeesலேருந்து 18 rupees வரைக்கும் இருக்கும். சின்ன சைஸ் ஃபால்ஸ் வந்து 10 to 15 rupeesல கிடைக்கும். நம்ம பல்காக வாங்கும்போது இதோட ரேட் இன்னும் கம்மியாகும். ஃபால்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தாலும் எல்லா ஃபால்ஸோட லென்த்தும் ஒரே அளவுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாதிரி சாரீக்கு என்னென்ன சைஸ் ஃபால்ஸ் சூட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். ஒரு நார்மல் காட்டன் சாரீலாம் அதோட பார்டர் என்ன அளவு இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபால்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற சைஸ் இந்த பார்டரை விட ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா போதும். ஸோ இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்டரை விட கரெக்டாக 1 inch எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நம்ம சாரீ வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து பெரிய சைஸ் ஃபால்ஸ் யூஸ் பண்ணால் என்னதான் அதோட கலர் மேட்சிங்காக இருந்தாலும் நல்லா பெருசாக இருக்கிறது நல்லா தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட நம்ம சின்ன சைஸ் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய சைஸ் ஃபால்ஸை கூட நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு சின்ன சைஸ் ஃபால்ஸ் கிடைக்காத போது இந்த மாதிரி நம்ம பெரிய சைஸ் ஃபால்ஸையே ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சாரீ வந்து வாழைத்தண்டு நாரை ப்ராசஸ் பண்ணி கையாலே நெஞ்ச ஆர்கானிக் சாரீ. இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இது சீக்கிரத்தில் ஷ்ரிங்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ இந்த சாரீக்கு வந்து பெரிய சைஸ் ஃபால்ஸை யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயின் சில்க் சாரீ. அதுலேயும் சின்ன பார்டர் தான் இருக்குது. பேக் சைட்லேயும் ரொம்ப பிளெயினாக தான் இருக்குது. ஸோ இந்த சாரீ கூட சின்ன சைஸ் ஃபால்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சைஸ் ஃபால்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பார்டர் என்ன சைஸோ அதை விட ஃபால்ஸ் வந்து 1 inch பெருசாக இருக்கணும். இதே அளவுக்கு எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணாக்கா இந்த இடத்துல நம்ம தையல் போடுவோம். ஸோ அந்த தையல் வந்து கொஞ்ச நாளில் வந்து அங்கே தையல் பிரிஞ்சு சாரீ கிழிஞ்சிரும். ஸோ நம்ம என்ன சைஸ் பார்டர் இருக்கோ அதை விட ஒரு 1 inch பெருசாக இருக்க மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இருக்கிறதுல சின்ன சைஸ் ஃபால்ஸை வச்சு பார்க்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸ் டு பார்டர் சைஸாக இருக்குது. ஃபால்ஸ் வந்து பார்டரை விட ஒரு 1/4 inch தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்டர் சைஸும் ஃபால் சைஸும் சேமாக இருந்தால் அந்த பார்டரை ஒட்டி சீக்கிரத்தில் கிழிஞ்சிரும். ஸோ அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த ஃபால்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக பார்டரை விட 1 inch அதிகமாக இருக்குது. சில சாரியில் வந்து நமக்கு சேம் கலர் எக்ஸாக்ட் கலர் ஃபால்ஸ் கிடைக்காது. ஸோ ஸ்லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்க பெரிய ஃபால்ஸ் யூஸ் பண்ணாலும் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஆடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்க ஃபால்ஸை யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பெரிய ஃபால்ஸையே சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கேத்த ஃபால்ஸ் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பெரிய சைஸ் ஃபால்ஸ் வாங்கி இதுக்கேற்ற சைஸ்க்கு கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். சாரீ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் ஃபால்ஸ் இருக்கிறதே தெரில. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி பட்டு சாரியில் பார்டர் எவ்வளோ தான் சின்னதாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக பெரிய சைஸ் ஃபால்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பிகாஸ் இதில் பார்டர் கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜரிகெல்லாம் வந்து சின்ன சைஸ் ஃபால்ஸ் யூஸ் பண்ணும்போது காலில் சிக்கிடும். ஸோ அதனால இந்த மாதிரி சாரீக்கெலாம் கண்டிப்பாக நம்ம பெரிய சைஸ் ஃபால்ஸ் இந்த சைஸ் ஃபால்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார்டரும் சாரியும் கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும்போது இதுக்கு நம்ம ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சாரீ கலர்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய ஃபால்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த பார்டருக்கு மேலே இருக்க கலர் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ ரெட் கலரில் இருந்ததுன்னா நல்லா மேட்சிங்காக இருக்கும். ஸோ எதர் பெரிய ஃபால்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா சாரீ கலரில் ரெட் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த பெரிய ஃபால்ஸையே இந்த பார்டர் சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க சாரீக்கு நம்ம கண்டிப்பாக ஃபால்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப பெரிய ஃபால்ஸ் யூஸ் பண்ணாமல் இதில் பார்த்தீங்கன்னா பார்டர் வேறு சின்னதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சின்ன சைஸ் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய சைஸ் ஃபால்ஸையே கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணும்போது இதுவுமே ஒரு பார்டர் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். சில சாரீ வந்து என்னதான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் பட் அந்த சாரீ கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுன்ற மாதிரி இருந்ததுன்னா சின்ன சைஸ் பார்டர் இருந்தால் கூட நம்ம வந்து கண்டிப்பாக பெரிய சைஸ் ஃபால்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பெரிய பார்டர் வைக்கிறதுனால அந்தளவுக்கு சாரீ சீக்கிரத்தில் ஷ்ரிங்க் ஆகாது. ஸோ சாரியை வந்து நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். சில சாரீ வெரைட்டிஸ் லைக் பூனம், ஷிஃபான், சிந்தட்டிக் அந்த மாதிரி சாரியில் பார்டரே இருக்காமல் பிளெயினாக இருக்கும். அந்த மாதிரி சாரீ கூட நம்ம இந்த சின்ன சைஸ் ஃபால்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சில சாரியில் கொடுத்துருக்க ப்ளவுஸ் பிட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் அதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாரியோட யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் ப்ளவுஸ் பிட் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே சாரியோட யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு 20 to 25 inch விட்டுட்டு ஃபால்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபால்ஸ் அட்டாச் பண்ணும்போது இதுதான் வெளியில் தெரியும். இதுதான் நல்ல சைட். ஸோ இந்த சைடில் பாபின் த்ரெட் தான் வரும்.
ஸோ பாபின் த்ரெட் வந்து saree பார்டருக்கு நல்லா மேட்சிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா இது சாரியோட ரைட் சைட், இது ராங் சைட். அதே மாதிரி இது வந்து ஃபால்ஸோட ராங் சைட், இது வந்து ரைட் சைட். ரெண்டுத்தோட ராங் சைடும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஃபால்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக 4 சைட்லையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது ஸ்டிச் பண்ணும்போது நல்லா எட்ஜில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சாரியோட எட்ஜும் ஃபால்ஸோட எட்ஜும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் அந்த ஸ்டிச்சஸும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷிங் இருக்கும். அதே மாதிரி மேல் பக்கம் ஸ்டிச்சிங்கும் சரி. ஸோ இந்த ஸ்டிச்சிங் கூட மேல் பக்கம் இருக்க ஸ்டிச்சிங் கூட ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுலேயும் இந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபைனல் அவுட்புட் ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.